ஒரு அழகான பசுமையான காட்டில் பல அனிமல் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் ஒரு சிறிய முயல் இருந்தது. அந்த முயல் மிகவும் நல்ல மனசு கொண்டது. அது எப்போதும் தன் நண்பர்களுக்கு உதவி செய்வதை விரும்பும். ஒரு நாள் அந்த முயல் காட்டுக்குள் உணவு தேடி நடந்து கொண்டிருந்தது. மரங்கள் உயரமாக இருந்தன, பறவைகள் கீச்சென்று பாடிக்கொண்டிருந்தன, காற்று மெதுவாக வீசியது. அந்த அமைதியான காட்டில் நடந்து கொண்டிருந்த முயலுக்கு திடீரென்று ஒரு விசித்திரமான ஒளி தெரிந்தது. அது என்ன ஒளி என்று முயல் ஆச்சரியமாக பார்த்தது. அந்த ஒளி ஒரு பெரிய மரத்தின் கீழிருந்து வந்தது. முயல் மெதுவாக அந்த இடத்துக்கு சென்றது. அருகில் சென்றபோது அது ஒரு சிறிய மரப்பெட்டி இருப்பதை கண்டது. ஆனால் அந்த பெட்டி சாதாரண பெட்டி அல்ல, அது தங்க ஒளி போல பிரகாசித்துக் கொண்டிருந்தது. முயல் அந்த பெட்டியை மெதுவாக திறந்தது. உடனே அந்த பெட்டியிலிருந்து பிரகாசமான ஒளி வெளியே வந்தது. அதோடு ஒரு மந்திர குரலும் கேட்டது. நான் ஒரு மந்திர பெட்டி, நல்ல மனசு உள்ளவர்களுக்கு நான் பரிசு தருவேன் என்று அந்த குரல் சொன்னது. முயல் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டாலும் மகிழ்ச்சி அடைந்தது. ஆனால் அது தன்னுக்காக எதையும் கேட்க நினைக்கவில்லை. அது தன் நண்பர்களை நினைத்தது. அப்போது முயல் சொன்னது, என் நண்பர்களுக்கு நல்ல உணவு வேண்டும். அதற்குள் அந்த மந்திர பெட்டி பிரகாசமாக ஒளிர்ந்தது. உடனே அதிலிருந்து பல வகையான பழங்களும் காய்கறிகளும் வெளிவந்தன. சிவப்பு ஆப்பிள், மஞ்சள் வாழைப்பழம், இனிப்பு மாம்பழம், பச்சை கேரட். முயல் அவற்றை மகிழ்ச்சியுடன் எடுத்துக்கொண்டு தன் நண்பர்களிடம் ஓடிச் சென்றது. மான் அந்த பழங்களை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. குரங்கு சிரித்தபடி வாழைப்பழத்தை எடுத்தது. பறவைகள் விதைகளை சாப்பிட்டு கீச்சென்று பாடின. எல்லா அனிமல்ஸ்க்கும் அந்த நாளில் வயிறு நிறைந்தது. அவர்கள் அனைவரும் முயலுக்கு நன்றி சொன்னார்கள். அடுத்த நாள் காலை முயல் மீண்டும் அந்த மரத்தின் கீழே சென்றது. மந்திர பெட்டி இன்னும் அங்கேயே இருந்தது. முயல் அதை மீண்டும் திறந்து சொன்னது, என் நண்பர்களுக்கு பாதுகாப்பான வீடுகள் வேண்டும். உடனே அந்த மந்திர பெட்டி மீண்டும் ஒளிர்ந்தது. சில நொடிகளில் அந்த காட்டில் அழகான சிறிய மர வீடுகள் தோன்றின. சில வீடுகள் மரத்தின் கிளைகளில் இருந்தன, சில வீடுகள் தரையில் இருந்தன. எல்லா அனிமல்ஸ்க்கும் பாதுகாப்பான இடம் கிடைத்தது. அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அந்த வீடுகளில் குடியேறினர். காடு முழுவதும் சிரிப்பும் சந்தோஷமும் நிரம்பியது. ஒரு நாள் அந்த மந்திர பெட்டி மீண்டும் முயலிடம் பேசினது. முயலே, நீ ஒருபோதும் உனக்காக எதையும் கேட்கவில்லை, எப்போதும் உன் நண்பர்களுக்காக தான் கேட்கிறாய் என்று இந்த காடு மேல் எப்போதும் வளமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அந்த நாளில் இருந்து அந்த காடு மிகவும் அழகான இடமாக மாறியது. மரங்களில் நிறைய பழங்கள் வளர்ந்தன. அனிமல்ஸ் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்தனர். அவர்கள் அனைவரும் சிறந்த நண்பன் என்று அழைக்கிறார்கள். மாரல், நல்ல மனசு இருந்தால் நல்ல அதிசயங்கள் நடக்கும்.